அருட்கருணையாக வந்து என்மேல் அன்பினை பொழிந்து கடையோனாகிய என்னையும் காவிய கவிஞனாய் கண்டறிந்து செல்வராமாயணம் என்னும் புதிய ராமாயண காவியம் புனைவதற்குரிய இலக்கண பாக்களையும் தந்து என்னை தொடர்ந்து ஆதரித்து வரும் இறைவன் ராமனை வணங்கி அந்த ராமனுக்கு எனது நன்றியை சொல்லுகிறேன். செல்வராமாயண காவியத்தை தொடர்ந்து பார்த்து ஆதரவினை வழங்கி வரும் அன்பு நெஞ்சம் கொண்ட அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். கடந்த பகுதிகளில் செல்வராமாயண காவியத்தின் 325வது பாடல் வரை நாம் பார்த்துள்ளோம். அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் 326வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம். செல்வராமாயணம் அயோத்தி பருவம் மந்தரைகாரம். ராமனுக்கு பட்டம் சூட்டுவது குறித்து மன்னன் தயரதன் ஏன் உன்னிடம் சொல்லாமல் மறைத்தார்? பரதன் அயோத்தியை விட்டு அகலும் நாளுக்காக அவர் காத்திருந்தாரோ? உனக்கு இகழ்ச்சியை ஏற்படுத்தவே இன்று சபையில் அதை அறிவித்தாரோ என்று மந்தரை கைகேயிடம் கூறுதல். பாடல் எண் 326. மகனவனே மன்னன் என மன்னன் உனக்குரைத்தாரோ? பகலவனின் குலத்தவர் ஏன் பசும் பொய்யும் மறைத்தாரோ? அகலட்டும் பரதன் என அவர் நாளை கரைத்தாரோ? இகழ்ச்சி இடி நீ ஏற்க இன்று சபைக்கு உரைத்தாரோ? இதுவே அந்த 326வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். மகனவனே மன்னன் என மன்னன் உனக்கு உரைத்தாரோ என்ற முதலாவது வரிக்கான விளக்கம். கைகேயிடம் தொடர்ந்து பேசிய மந்தரையானவள் அவளிடம் வஞ்சகம் நிறைந்த பல கேள்வி கணைகளை வீசினாள். கைகேயின் உள்ளத்தில் விடத்தை விதைப்பதற்கான கேள்வி கணைகளாக அவை விளங்கின. கருணை நிறைந்த கைகேயியே கேட்பாய், ராமனாகிய மகனே இனிமேல் மன்னனாக பட்டம் சூட்டப்பட்டு அதிகாரமும் பெறப்போகிறவன் என்பதை உன்னிடம் தயரத மன்னர் கூறினாரா என்பதை என்னிடம் தெளிவுபடுத்துவாய். பகலவனின் குலத்தவர் ஏன் பசும் பொய்யும் மறைத்தாரோ? உண்மை நேர்மை போன்ற அறமே கொள்கையாய் வாழ்ந்து வரும் பெரும் மன்னர் குலமான கதிரவ குலத்தை சார்ந்த பெரும் மன்னராகிய தயரதர் அந்த உண்மையை உன்னிடம் சொல்லாமல் ராமனுக்கு பட்டம் சூட்டவே தான் விரும்பும் தனது எண்ணத்தையும் வெளிக்காட்டாமல் உன்னிடம் பொய்யாக ஏன் நடித்து தனது உள்ளத்தை மறைத்தார்? தன் உள்ளம் கொண்ட உண்மையை உன்னிடம் வெளிப்படுத்தாமல் பொய்யாக நடித்து அந்த பசும் பொய் என்னும் செழுமையான பொய் பேசும் தன்மை கொண்டதாக திகழும் தனது உள்ளத்தை அவர் உண்மை பேசும் உள்ளமே கொண்டவராக காட்டி எவ்வாறு மறைத்து வைத்து நடித்தாரோ யான் அறியேன். அகலட்டும் பரதன் என அவர் நாளை கரைத்தாரோ? அவ்வாறு உண்மையானவராக நடந்து கொள்ளாமல் பொய்மை வேடத்துடனேயே இருந்த தயரத மன்னர் பரதனானவன் அயோத்தியை விட்டு நீங்கும் நாளை எதிர்பார்த்த வண்ணமாய் கரைகின்ற பொருட்களை நீரில் கரைப்பது போல் நாட்களையும் வாழ்க்கை என்னும் கடலில் கரைய வைத்து அதன் மூலம் மறையவும் வைத்தாரோ? இகழ்ச்சி இடி நீ ஏற்க இன்று சபைக்கு உரைத்தாரோ? அவ்வாறு செய்தவர் அதன் பின்னே அவர் எதிர்பார்த்தவாறே பரதன் ஊரில் இல்லாத சமயம் பார்த்து ராமனுக்கு பட்டம் சூட்டும் விழாவினை சபை கூட்டி அறிவித்ததன் மூலம் உன்னை புறக்கணித்துவிட்டு அந்த புறக்கணிப்பு என்னும் இகழ்ச்சியினை உன் தலையில் இடியை இறக்குவது போல் இறக்கினாரோ என்று கேட்டாள் மந்தரை. இதுவே இந்த பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 327வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம். செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.